நாங்களே 20 வருஷம் பிளான் பண்ணி இப்பதான் என் பிறந்தநாளை காரணமா வச்சு கோவாக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த ஆசையில பட்டள்ளி போட பாக்குறீங்க. ஏன் கூட வாயா, அந்த தங்கத்தை வச்சு நீ கோவா கிட்ட விட்வெளிக்கே போலாம். புரியுது டார்லிங், பட் இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் கோல்ட், இட்ஸ் ஆல் அபவுட் என்ஜாய்மெண்ட். பசங்க கூட போறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு இவங்க பசங்களா? வயசான காலத்துல காசி ராமேஸ்வரம் அனுப்பிக்கிறது விட்டுட்டு இவங்களை கூட்டிட்டு கோவாக்கு போறியா? பார்த்து பேச சொல்லு. ஓகே ஓகே, கூல் கூல் தம்பி, அப்படிலாம் பேசக்கூடாது, பார்த்து பேசு. சரி, நீ தான் வர மாட்டேங்கிற, அந்த விநாயக் மகாதேவாச்சும் வர சொல்லு. நோ நோ நோ, இந்த ட்ரிப்புக்கு பிளான் போட்டதே அவன் தான், அவனும் வரமாட்டான். ஆனா தங்கன்னு சொன்னா வந்துருவாடு. வரமாட்டான், நீ கால் கீழ் எதுவும் பண்ணிடாத. அப்ப யாருமே கூட வர மாட்டீங்களா? எடுத்துக்கங்க, கிடிப்பே நான் யாரு கூட சேர மாட்டேன். இப்பவே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறேன். இனிமே நீங்களும் யாரும் அண்ணத்தை பின்னாடி வந்துடாதீங்க. ஏ கரெக்ட் போயில உனக்கு அதுதான். இனிமே குறுக்க போயிடாதீங்க சார், பிடிக்கிறாங்க சார், பின்னாடி வந்த பொணந்துருவேன். கேட்டா இவ்வளவு பேசி பரமாரி உட்காந்துருக்காங்க. இரு, இப்பவே இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்றேன். சரி சரி, கோவப்படாத தம்பி, நான் உனக்காக இன்னொரு இடத்துல பேசி பாக்குறேன். ஒரு நிமிஷம். ஹலோ அடே, சொல்லு தம்பி. யார் அது? ஹலோ, எங்க அண்ணே கேப்டன் இருக்காரா? நான் கேப்டன் தான் பேசுறேன். கேப்டனா? எந்த கேப்டன்? நாங்க ரொம்ப நாளா தேடி கிடந்த ஒரு கடற்கொள்ளையை இங்க வந்திருக்கா. அவளோட பேரு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ.